எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. இந்த நாளுக்காக ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை ஒன்று கூட்டி சேர்த்து உடைய நாமத்தை உயர்த்த கர்த்தரை கொடுத்த இந்த கிருபைகளை இறக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, உடைய நாமத்தை கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிறேன், இன்னமும் நீ மகிமைப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீ வாக்குத்தத்தம் செய்தது போல எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தரை செவி சாய்த்துக் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆராதனையை தொடக்கம் முதல் முடிவு வரை காவையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆவியானவருடைய அசைவான பிரசன்னமாக்கி இருக்கிற அளவில்லாமல் மூடிட்ட கர்த்தாவே ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தினால கர்த்தரை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சகல துதி கன மகிமை நீங்க எடுத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை உயர்த்தி கடந்த நாட்கள் முழுவதுமாக கர்த்தரை பாதுகாத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த இடத்துல நாங்கள் நிற்காம கூட இருந்திருக்கலாம். எவ்வளவு சூழ்நிலைகள், எல்லா காரியங்களிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்திருக்கிறார். ஆமென். இந்த நாளில் நாங்கள் அவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம், அவரை உயர்த்துவோம். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார்.
இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாய் நண்பருற்றார், தந்தை தாயும் நண்பருற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில், தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில், தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம்
ராஜாவின் நாமத்தினாலே கொடான கொடி நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் அவரை உயர்த்தி நாள் வரைக்கும் அந்த வாழ்க்கை செய்த நன்மைகளை எண்ணி அவரை உயர்த்தி 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 அவரை மகிமைப்படுத்தி அவரை பிரஸ்தாபப்படுத்தும். ஹல்லேலூயா. நன்றி இயேசுப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஒரு சூழ்நிலை மாற்றம் அவர் உயர்த்து உயர்த்து. ஹல்லேலூயா. நன்றி இயேசுப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுப்பா. அப்படியே கண்களை மூடினவர்களாக தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஒரு வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவர் சொன்னதை செய்யாமல் அவரிடத்தில் திரும்புகிறது என்று வேதம் சொல்லு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உடைய கண்களை மூடினவர்கள் அவையானவரை நமக்கு முன்பாக நிறுத்தி வாயை திறந்து ஒரு உயர்த்தி ஆண்டவர் சொல்லியிருக்கிற நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நாம் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் அவர் வாக்கு மாறாத தெய்வமாக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடு. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். ஆண்டவரோடு கூட இடைப்படுவோம், ஆவியானவரோடு கூட இடைப்படுவோம். இந்த நாளில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வர ஆண்டவரத்தில் கேட்டு அவரை இல்லாமல் வேறு வழி இல்லை. அவரே வழியும் சத்தியம் ஜீவனமாயிருக்கு. எங்களுக்காக அந்த ஜீவனை கொடுத்த தெய்வம் அதோடு கூட எல்லாவற்றையும் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் என்ற வேதம் சொல்லுது. இந்த நாளில் உடைய சமூகத்தில் நின்று நாங்கள் கேட்போம். எங்களுடைய ஆசீர்வாதங்கள், எங்களுடைய வளர்ச்சி, எங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்த அத்தனை காரியங்களிலும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களும் மாற்றப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். தடையாய் குழப்பமாய் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிற தாவும் ஆண்டவரே, நீ சொல்ல ஆக்கும் நீ கட்டளை நிற்கும். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவரோடு கூட இடைப்படும் அவருடைய பிரசன்னத்தோடு நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே,
கிறிஸ்துவின் நாமத்தினால் நிறைவாய் நீ மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. நிறைவாய் நீ மாற்றுவதற்காக நன்றி கர்த்தாவே. நிறைவாய் நீ மாற்றுவதற்காக நன்றி கர்த்தாவே. எல்லா தடைகளையும் எல்லா காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் முறியடிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால் கர்த்தர் எல்லா குறைகளையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவதற்காக நன்றி. நீ வரும்பொழுது எல்லா குறைகளும் நிறைவாய் 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 மாறும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் அறிக்கையிடுகிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் மரித்து மண்ணோடு மண்ணாக போன தேவன் அல்ல ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது அவர் உயிரோடு கூட எழுந்தார். அவர் உயிரோடு கூட எழுந்தார். அவர் வைக்கப்பட்ட கல்லறையில் அவர் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து அந்த சிலுவையில் மரித்து ஆண்டவரே நீர் மண்ணோடு மண்ணாக போகவில்லை. இந்த நாளிலும் நாங்கள் வேண்டாம் இல்லாமல் நினைத்து நம்மை ஆராதிக்கவில்லை. என்னுடைய விசுவாசம் கர்த்தாவே நீர் மரித்தீர். ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாய் எஸ்ஸாவோ வல்லமையுள்ள தேவனாக கர்த்தருடைய நாளிலும் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ளாக நிறைவாய் நீ மாற்றுவதற்காக நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே நம் வாயினால் அறிக்கையிடுகிறோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொன்ன தெய்வமே இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே எல்லா குறைகளும் நிறைவாய் மாற்றுவதற்காக என்று எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் தடையாக இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு நிறைவை ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பதற்காக நன்றி 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 ஏசப்பா. இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் எங்களை வேறு பிரிந்து எடுக்கிறார் ஆண்டவரே. இந்த உலகத்திலிருந்து ஆண்டவரே உலகத்தாருக்கு ஆண்டவரே ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே உனக்கு இல்லாத ஒரு வைராக்கியம் உனக்கு இல்லாத ஒரு நம்பிக்கை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. இல்லாதவங்க இருக்கிறவங்க பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் ஆண்டவரே. உடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நீ சொன்னதை செய்யாமல் படுத்த திருமணம் நிலையாண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே இல்லாதவற்றை எங்களுக்காக உருவாக்குகிற தெய்வம் இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறிகிறேன் ஆண்டவரே. என் நாமத்தின் மீண்டும் நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னேன். வேதம் சொல்லுகிறது எசப்பா நீர் பொய் சொல்லுகிற தெய்வம் அல்ல. நீர் மனம் மாறுகிற தெய்வம் அல்ல. நீ சொல்லியும் செய்யாது இருக்கிற தெய்வம் அல்ல ஆண்டவரே. எங்கள் கண்கள் காணக்கூடாமல் இருக்கிற காரியங்களை ஆண்டவரே சிந்தனைகள் எட்டக்கூடாத காரியங்களை நாங்கள் செய்கிறவராக இருக்கிறேன். நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறவர் பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே. இயேசுவின் நாமத்தினால் அவரை உயர்த்தி 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 அப்படியே அவரோடு வெளிப்படுற ஒரு நிமிஷம் மாத்திரம் ஆண்டவரோடு அவனுடைய பிரச்சனைக்குள்ளாக இடைப்படும். நன்றி நன்றி இயேசுப்பா. ஹல்லேலூயா. அப்படியே அவரோடு இடைப்படும். கொஞ்ச நேரம் வாயில திறந்து அவரை துதிப்போம் துதிப்போம் துதிப்போம். அவரோடு இணைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே மாத்திரம் துதிப்போம் 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 துதிப்போம். ஆண்டவரை உயர்த்தி வெறுமையாய் இருக்கிற நேரம் அல்ல. துதிப்போம் 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 இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. நன்றி கர்த்தாவே. நீர் நல்லவரும் வல்லவரும் சர்வ வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே. தகப்பனே நீர் நல்லவர். ஒரே ஒரு வெளிப்படுற ஒருத்தருக்கு மாத்திரம் வாய்க்கிறது. நன்றி ஆண்டவர். நன்றி. கர்த்தர் நல்லவர். ஆமென். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கும் பொழுது ஆண்டவர் அதற்கான பிறப்பை கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
எல்லாருடைய வாழ்க்கையில கர்த்தர் அநேக காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். பார்க்கும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் தெரியும். எனக்கு தெரியாது உங்களுக்கு என்னன்றது, உங்களுக்கு தெரியாது எனக்கு என்னன்றது. ஆனா எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். இந்நாள் வரைக்கும் எங்களை சுக பல ஜீவனோடு வைத்து அவருடைய சமூகத்தில் நின்று அவரை ஆராய்ச்சி செய்திருக்கிறார். ஒரு ஸ்லாக்கியம். உலகத்தானுக்கு இல்லாத ஒரு நம்பிக்கையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சில நேரங்களில் நாங்கள் சோர்ந்து போவது உண்டு. ஆனாலும் விழும் பொழுது கர்த்தருடைய பாத்திரத்தை நம்ம விழுந்தோம். அந்த ஒரு நம்பிக்கையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்படியே கண்களை மூடி எங்களுடைய வாழ்க்கையை நாங்க பார்க்கிறோம். எங்களுக்கு நம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கிறோம், இயேசுவா இது செய்யுங்க, அது செய்யுங்க. ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, என் கண்கள் காணக்கூடாதவர்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அந்த ஒரு நம்பிக்கை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி அவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து கர்த்தரை நமக்கு முன்பாக நிறுத்தி கர்த்தருக்கு பின்மாற்றத்தில் போயிருக்கு. சில ஒருவரை நான் நம்புவேன், இயேசு ஒருவரை நம்புவேன், இயேசு ஒருவரை நான் நம்புவேன், இயேசு ஒருவரை என்
நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுப்பா. அப்படியே கரங்களை தட்டி உற்சாகம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி கர்த்தாவே, நன்றி. அப்படியே ஆண்டவரே உயர்த்தி 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 உயர்த்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, நன்றி 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 நன்றி. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
ஹalleluya நன்றி. இந்த நாளிலும் சபையாகிய நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்திய தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அதுல இருக்கிற ஊழியர்கள், அதுல இருக்கிற ஜனங்கள், எல்லா காரியங்களுடைய இதயத்தில் ஏவப்படுற எல்லா காரியங்களுக்காக இந்த நாளில் இந்திய தேசத்துக்காக மாத்திரம் முதல்ல அந்த தேசத்தை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து அந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் அந்த தேசனுடைய ஆசீர்வாதத்துக்காகவும் அந்த தேசத்தில் எழுப்புதலுக்காக ஊழியர்களுடைய சுக நலத்திற்காகவும் ஊழியர்களின் பெருக்கத்திற்காகவும் எல்லா காரியங்களும் சபையாக தேவாலய சபையாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு விசுவாசிக்கிறோம். நாங்கள் சபையாக செபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென். விசுவாசத்தோடு கூட எல்லாரும் சேர்ந்து இந்திய தேசத்துக்காக நாங்கள் செபிப்போம். ஹalleluya நன்றி 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 இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து செபிப்போம். எல்லாரும் செபிப்போம். ஹalleluya நன்றி 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 இயேசுப்பா. கர்த்தாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் இந்திய தேசத்தை கர்த்தாவே உங்களை கடந்து ஒப்பு கொடுக்கிறாங்க. ஆண்டவரே இந்த நாளிலும் அந்த தேசத்துல கர்த்தாவே இருக்கிற பஞ்சங்கள் எல்லாவற்றுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே அந்த பஞ்சங்கள் எல்லாம் நீங்கும்படியாக கர்த்தாவே அந்த 7 ஜனங்களுக்கு கர்த்தாவே அந்த ஒரு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அதே போல ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும். உடைய ஊழியக்காரருக்கு கர்த்தாவே ஊழியக்காரர்களுக்கு சுக பல ஜீவனை கர்த்தரை கொடுங்க. நாளிலும் எந்த ஏக்கத்தோடு வாஞ்சியோடு கூட இருக்கிறாங்களோ கர்த்தாவே நீர் அவர்களை கர்த்தாவே அந்த தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தரை சந்திங்க. அதே போல ஆண்டவரே ஊழியத்தின் பாதையிலும் ஊழியங்களிலும் ஒரு எழுப்புதலை கர்த்தரை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தினால் அந்த ஜனங்கள் மத்தியில ஆண்டவரே ஒரு எழுப்புதல் வர கர்த்தரை கிருபை செய்யுங்க. ஆண்டவரே எல்லா விதைக்கப்பட்ட விதைகளும் ஆண்டவரே அறுவடை செய்யத்தக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே நாளிலும் இந்திய தேசம் முழுவதுமாக உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற தேசத்துல ஆண்டவரே ஒரு எழுப்புதல் நக்கினி பற்றி எரியத்தக்க தேவனுடைய கிருபை செய்யுங்க. ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களுடைய சபத்தை கேட்டு கர்த்தரை அற்புதத்தை செய்வதற்காக நன்றி இயேசுப்பா. ஆண்டவரே நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம், முதலாம் நூற்றாண்டு சபையாக கூடி செபிக்கும் பொழுது இடம் அசைந்தது. அதே ஆவியான இன்றும் மாறாதவர்களா இருக்கிறீரே ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுடைய சபத்தை கேட்டு அந்த இந்திய தேசத்துல ஒரு எழுப்புதலும் ஆண்டவரே சுக பலத்தையும் ஆண்டவரே எல்லா பஞ்சங்களை கர்த்தரை மாற்றி போட்டதற்காக நன்றி. வியாதியா இருக்கிறதுக்காக நான் செபிக்கிறேன் இயேசுப்பா. அந்த வியாதியை படுக்கை கர்த்தரை மாற்றி போடுங்க. ஆண்டவரே வீடு வாசல் இல்லாதவர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே அவருக்கு ஒரு நிரந்தரமான வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுங்க. பிள்ளை இல்லாதவர்களுக்காக செபிக்கிறோம். உங்கள் கர்ப்பத்தின் கனிகளை கர்த்தரை ஆசீர்வதிங்க. சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். அவர்களுக்கு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுங்க. ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம். ஊழியத்தின் தேவைகளை சந்திங்க. மிஷனரிக்காக செபிக்கிறேன் இயேசுப்பா. அவருடைய தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே இன்னும் கர்த்தாவே இந்த இந்திய தேசத்திலிருந்து எங்களுக்காக ஜெபம் கேட்டுக்கொண்டோம். ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் தேவை இன்னதென்பதை கர்த்தாவே நீர் அறிவீர். அந்த நாளிலும் அவர்களை தொட்டு ஆண்டவரே அவர் தேவைகளை சந்திங்க. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ரட்சிக்கப்பட கர்த்தரை கிருபை செய்யுங்க. ஆண்டவரே கர்த்தரை வார செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய கர்த்தாவை ஜெபத்துக்கு எங்கள் அற்புதம் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். சகல துதி என மகிமை நீர் எடுத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த நாளிலும் அதே போல இலங்கை தேசத்துக்காக நாம் செபிப்போம். இலங்கை தேசத்திலேயும் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் நாங்கள் அறிகிறோம். இந்த நாளிலும் அதில் நடக்கிற ஊழியங்கள் இன்னும் விருத்தி அடையும். விதைக்கப்பட்ட விதைகள் இன்னும் அதிகமாய் பலன் கொடுக்கும். அதில் இருக்க ஊழியக்காரர்களுடைய சுக பலத்திற்காகவும் விசுவாசிகளுடைய ஆசீர்வாதம் சுக பலம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் வியாதியா இருக்கிறவர்களுக்கு வியாதியை படுக்கையை மாற்றி போடுவோம். அதே போல எங்களுக்கு ஆஜபிங்க சபையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் இந்த நாளிலும் நாங்கள் செபிக்க போகிறோம். சபையாராகி நாங்கள் கூடி இலங்கை தேசத்துக்காக இந்த நாளை நாங்கள் செபிப்போம். எல்லாம் சேர்ந்து செய்வோம். ஹalleluya நன்றி இயேசுப்பா. நன்றி ஆண்டவரே. வாயில திறந்து செபிப்போமா. ஹalleluya ஹalleluya. எங்கள் ஜெபங்களை கேட்கிற தெய்வமா இருக்கிறார் அவர். எங்கள் ஜெபங்களை கேட்டு அவர் பதில் தருகிற தெய்வமா இருக்கிறார் அவர். எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே போகிற தெய்வம். இந்த நாளில் விசுவாசத்தோடு கூட நாங்கள் செபிப்போம். கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்வோம். ஹalleluya ஹalleluya. நன்றி 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 நன்றி. அப்படியே ஜெபிப்போம். வாயில திறந்து இலங்கை தேசத்துக்காக செபிப்போம். ஹalleluya. இலங்கை தேசத்தை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுப்பா.
ஆட்சி செய்கிறவர்களுக்கு கர்த்தாவே நல்ல ஒரு ஞானத்தை கொடுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஆட்சி அந்த இடத்துல இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த இலங்கை தேசத்தில் நடக்கிற ஊழியர்களுக்காக செபிக்கிறேன் ஏசப்பா. அந்த ஊழியத்தின் தேவைகளை கர்த்தனை சொன்னீங்க. விதைக்கப்படுற விதைகள் எல்லாம் பலன் கொடுக்க கர்த்தனை திருவிசை ஆண்டவரே. இலங்கை தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களாக செபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே ஒரு விசுவ பலன் ஜீவனை கர்த்தனை கட்டடுங்க. அவர்களுடைய ஊழியர்களின் தேவைகளை சொன்னீங்க. அவருடைய ஊழியர்களுக்கு தடையாய் குழப்பமாய் இருக்கிற எல்லா காரியங்களையும் இந்த நாளில் நாங்கள் வெளிச்சோடு தேவாலயம் சபையாகி நாங்கள் கூடி முறியடித்து செபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே அவர்களுடைய ஊழியர்களை இன்னும் நிறுத்தியடைய கர்த்தனை கிருபைங்க. அந்த ஊழியர்கள் சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி ஆண்டவரே அவருடைய ஆசீர்வாதங்களை கண்டு அநேக க்ஷணங்களுமே அழைத்துக்கொள்ள கர்த்தனை கிருபைங்க ஆண்டவரே. அதே போல் நடக்கிற வாலிப ஊழியர்கள் இருந்து எல்லா ஊழியர்களையும் ஆண்டவரே எங்கள் நடக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் கர்த்தரை ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே நீர் அதை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த ஊழியர்கள் இன்னும் ஆண்டவரே பதவி பெருங்க கர்த்தனை கிருபைங்க. அதே போல இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் வியாதியா இருக்கிறவர்களுக்காக நான் செபிக்கிறேன் ஏசப்பா. வியாதியின் படுக்கை கர்த்தரை மாற்றி போடுங்க ஆண்டவரே. பசியாய் பட்டினியா இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். அவர்களுக்கு உணவை கர்த்தரை கட்டிடுங்க. அதே போல இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே நாளிலும் எங்களுக்காக செபிங்க கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் நினைவு கூர்ந்து செபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே அவருடைய தேவை இந்த நாளில் இன்னது என்பதை கர்த்தர் நீர் அறிவி. அந்த நாளில் கர்த்தாவே அவருடைய தேவையை கர்த்தரை சொன்னீங்க ஏசப்பா. ரட்சிக்கப்படாத சனங்களுக்குமாய் ஆண்டவரே ரட்சிக்கப்பட கர்த்தரை கிருபை செய்யுங்க. வியாதியா இருக்கிறவர்களை கர்த்தாவே வியாதி படுக்கிறவர்களை மாற்றி போடுங்க. எல்லா காரியங்களும் உடைய நாமத்தை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே ஆண்டவரை எழுப்புதலை காண கர்த்தரை கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் ஏசப்பா அந்த தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாள் வரக்கூடிய நாட்கள் அந்த வியாதிகள் ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் ஒரு குறைவை கர்த்தராவே குறைவான வியாதி படுக்கை எல்லாவற்றையும் மாற்றி போட்டு ஆசீர்வாதத்தின் நிறைவை அந்த சனங்கள் காணும்படி கர்த்தரை கிருபை செய்யுங்க ஏசப்பா. கர்த்தர் தான் இதை செய்தார் என்று சொல்லி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே நீர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அந்நிய கண்கள் இல்லை கர்த்தாவே உங்களுடைய கண்களே அதை காணத்தக்க ஒரு அற்புதத்தை கர்த்தரை செய்ய போறதுக்கு நன்றி சொல்லுங்க. நாளில் உலகில் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. கர்த்தாவே ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படும். ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளவும் அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சந்தித்ததற்காக நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. உங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இந்த நாளிலும் இஸ்ரவேல் தேசத்துக்காக நாம் செபிப்போம். வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி. இந்த நாளிலும் அந்த தேசத்துக்காக இந்த தேசத்தினுடைய சமாதானத்திற்காகவும் இந்த தேசத்தினுடைய எல்லா காரியங்களுக்காகவும் ஒரு மனதோடு கூட நம்ம சேர்ந்து இஸ்ரவேல் தேசத்துக்காக நாம் செபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுப்பா. நன்றி கர்த்தாவே. இந்த நாளில் இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அந்த தேசத்தை கர்த்தாவே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே இந்த தேசத்தை இந்த நாளில் நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கிறோம். அந்த தேசத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாகி கொடுத்ததற்காக நன்றி. ஆட்சி செய்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தை கர்த்தரை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகள் அதிகமாக அதற்கு எழுப்ப கர்த்தரை கிருபை செய்வதற்காக நன்றி இயேசுப்பா. ஆண்டவரே வியாதியா இருக்கிற பிள்ளைகள் அந்த இடத்துல ஆண்டவரே வியாதி படுக்கை கர்த்தரை மாற்றி போட்டதற்காக நன்றி இயேசுப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இஸ்ரவேலுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா காரியங்களையும் நாங்கள் முறியடித்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இஸ்ரவேலை சமாதானத்தோடு கர்த்தரை பாதுகாத்துக் கொண்டதற்காக நன்றி சொல்லுகிறேன் இயேசுப்பா. இந்த நாளில் கர்த்தாவே அந்த தேசத்தை ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கிறோம். கர்த்தாவே நீர் அந்த தேசத்தை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசுப்பா. இந்த நாளில் இந்த தேசத்தோடு சமாதானத்தை கர்த்தரை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதித்து இஸ்ரவேல் என்ற ஜனங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறேன் இயேசுப்பா. ஆண்டவரே எல்லாரும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய தேவைகள் என்னது என்பதை கர்த்தர் நீர் அறிவி. இயேசுவின் நாமத்தினாலே அந்த இடத்திலே ஒரு எழுப்புதல் வரை கர்த்தரை கிருபை செய்யுங்க. உங்களுடைய நாமத்தின் அதிகமான இடத்துல பிரதிபலிக்க கர்த்தரை கிருபை செய்யுங்க. இன்னும் பிரஸ்தாவப்பட கிருபை செய்யுங்க. உங்களுடைய நாமத்தை கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவின் வரைக்கும் மகிமைப்படுத்துவேன். இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல துதி கன மகிமை நீர் எடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் பெருகும் நாமத்தில் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுப்பா.
ஜீசஸ். நன்றி 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 நன்றி. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாள் வரைக்கும் விசுவாசத்தோடு கூட இந்த நாள் வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ எரியோ கோட்டைகள், எத்தனையோ சிறையிருப்புகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போன வேலையில கர்த்தர் எங்களோடு கூட இருந்தது நிச்சயமாய் கர்த்தர் எங்களுக்கு மாற்றி கொடுத்திருக்கிறாங்க. சில இடங்களில் சில நேரங்களில எங்களுடைய அது இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாதவராக இருந்திருக்கிறார். நான் சொல்ல முடியும், நாங்கள் எல்லாரும் இந்த நாள் இந்த இடத்தில் நாங்கள் நிற்பது எங்களுடைய மகா பெரிதான கிருபை. எத்தனையோ பேர் இந்த நாளை காண முடியாமல் போயிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஈவாய் கர்த்தர் இந்த நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த விலையேற பெற்ற தெய்வத்தை ஆராதிக்கும்படியாக ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. நன்றி. ஹalleluya. நன்றி நன்றி. சபையினத்தை கையை தட்டி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்றுரைத்து என்னை நடத்தி வந்தீர். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்றுரைத்து என்னை நடத்தி வந்தீர். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம்,
செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். கரங்களை கட்டாமை கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள்ல எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நாங்க இந்த நேரத்துல நாங்க வார்த்தைக்காக கடந்து செல்வோம். இந்தியா தேசத்துல இருந்து பாஸ்டர் அருள் வாசன் தேவனுடைய வார்த்தை கொடுக்க போறார். கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். நாம் இங்கே இருப்பது கிருபை. கைகள் கட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாம். தகப்பனே, தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும் நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. நீங்கள் உட்காரலாம். அம்மா தேங்க்யூ அம்மா. God bless. Thank you Giri. Praise God. Praise God. Praise God. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை காண்கிறதுல, உங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறதுல, லைஃப்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்கான ஜெயத்தை கட்டளையிடுவாராக. உனது தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை நேராக நாம் போகிறோம். உங்கள் ஒவ்வொரு மேலும் தேவன் வைத்திருக்கிற சித்தத்தையும் திட்டத்தையும் தேவன் இன்றைக்கு கிருபையாக நமக்கு போதிக்க, அவருடைய சமூகத்தில் அவைகளை நாம் தியானித்து சுதந்திரிக்க நமக்கு அனுகிரகம் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது தேவன் தந்த ஒரு மகிமையான ஒரு பரிசுத்த சத்தம். அந்த சத்தத்தில் நான் ஆவியில உணர்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம். தேவன் தம்முடைய ஜனத்தை, தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தமது ஜனத்தில் உங்களில் இருந்து, உங்களுக்குள் இருந்து தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். ஆகவே நான் ஆண்டவர் இந்த நாளில தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் நம்மை கூடி வர செய்திருக்கிறார். ஆமென். ஆகவே இதுல நீங்களும் நானும் கவனமா இருக்க வேண்டும். அந்த வார்த்தையில ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைக்கு உங்களுக்கு நேராய் வருகிற போது நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சுதந்திரிக்க வேண்டியது உங்களுடைய மிகப்பெரிய கடமை. காரணம், அதற்காக தான் நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர். தேவன் சத்தியம் உள்ளவர், அவர் மாறாதவர். தேவன் வல்லமை உள்ளவர், அவர் மாறாதவர். ஆகவே வார்த்தையின்படியே தேவன் உங்க மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறார் என்பதுதான் இன்றைய வார்த்தை. ஆண்டவருடைய பிரியம் தம்முடைய ஜனத்தின் மேல் இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் மேலே பிரிய வைக்கிற போது என்ன நடக்கிறது? ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் மேலே பிரியமா இருக்கிற போது அவர்களுக்கு என்ன வாழ்க்கையில சம்பவிக்கிறது? அது தனிப்பட்ட மனிதனாயிருக்கலாம், குடும்பமாயிருக்கலாம், சபையாயிருக்கலாம், அது கோத்திரமா இருக்கலாம், அது தேசமா இருக்கலாம், அல்லது ஊழியமா இருக்கலாம். தேவன் உங்களுக்கு நடத்துதல் அல்லது உங்களுடைய கேள்விகளுக்கு தேவன் பதில் சொல்ல விரும்புகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னுடைய எல்லா செய்கைக்கும் தக்க பலன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உயிரில் நிறைய கேள்விகள் இருக்கிறது. இது ஏன் இப்படி நடந்தது? இது ஏன் இன்னும் நடக்கல? இது ஏன் இப்படி இருக்கிறது? எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. அத்தனை கேள்விக்கு ஒரே பதில், கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். ஒரு காரியம் நடக்கல,
கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அந்த காரியம் தேவனுக்கு சித்தம் இல்லை, ஏனெனில் அது உனக்கு நன்மையாய் அமையாது. அதனாலதான் அவர் பிரியமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு காரியம் நமக்கு கிடைக்கல, எதிர்பார்த்தோம், காத்து கிடைக்கவில்லை. ஏன் எனக்கு கிடைக்கல, ஏன் இது நடக்கல? கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்கிறார். ஏனெனில் அது நடந்திருந்தால் உன் வாழ்க்கை சீரா இருந்திருக்காது. உன் வாழ்க்கை மேல தேவனுக்கு இருக்கிற பரிசுத்த அன்பு இன்றைக்கு உங்களுக்கு பதிலாய் வரும். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிவிட்டு நான் தேவனுடைய வார்த்தை நேராக கடந்து போகிறேன். வசனத்திலிருந்து நான் உதாரணம், வெளியல்ல, வசனத்திலிருந்து தான் உதாரணம். நன்றாக கவனித்து பாருங்கள். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறார். யோசேப்போடு கூட 2 பேர் குற்றவாளிகளாக அதே சிறைச்சாலையில் அனுப்பப்படுகிற போது ஒருவனை குறித்து வெளிப்பாடு சொல்லுகிறார். சொப்பனத்தினுடைய வெளிப்பாடு வியாக்கியானம் சொல்லுகிறார். 3 நாளிலே ராஜா அவனை தூக்கி போடுவார். ரொம்ப வலியான ஒரு வெளிப்பாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொருவனை குறித்து சொல்லுகிறார், 3 நாளிலே திரும்ப உனக்கு அதே ஸ்தானத்தை தேவன் தருவார். அதாவது பார்வோன் தருவார், தேவன் தருவார், பார்வோன் தருவார் என்று தேவனுடைய கிருபையினால யோசேப்பு அந்த வியாக்கியானத்தை தருகிறார். ஆவியானவராகிய தேவன் யோசேப்புக்குள்ள இருந்து அந்த வியாக்கியானத்தை தருகிறார். இன்னும் 3 நாளைக்குள்ள நீ திரும்பவும் ஸ்தானத்துக்கு, திரும்பவும் உன்னுடைய நிலைக்கு பார்வோன் உன் தலையை உயர்த்தி உனக்கு அதே ஸ்தானம், இழந்த ஸ்தானத்தை தருவார் என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே அந்த வெளிப்பாடு அல்லது அந்த வியாக்கியானம் அவனுக்கு மிக மகிழ்ச்சியா இருந்த போது யோசேப்பு சொன்னார், நீ வாழ்ந்திருக்கும் போது, எப்பொழுது? வாழ்ந்திருக்கும் போது. நீ வெளியே போன உடனே சொல்லல ஐயா, சரியா? வெளியே போன உடனே சொல்லல, நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்து பார்வோனிடத்தில் என்னை குறித்து சொல்லி, நான் இங்க வருவதற்கு எந்த தவறும் செய்யவில்லை, சொல்லி என்னை இங்கிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று யோசேப்பு சொன்னார். யோசேப்பு சொன்னாரா? சொன்னார். உடனே நடந்து விட்டதா? ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரு. யோசேப்பின் மேல கிருபையா இருக்கிறார், யோசேப்பின் மேல தயவா இருக்கிறார், யோசேப்புக்கு சொப்பனம் கொடுத்திருக்கிறார், யோசேப்புக்கு வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார், யோசேப்புக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார், யோசேப்புக்கு வாழ்வு தரும் என்று வாக்குப்பட்டிருக்கிறார். எல்லாரும் உன்னை வணங்குவார்கள் என்று சொன்னார். எல்லாருடைய அரிக்கட்டுகளும் நிமிர்ந்திருக்கிறவங்க அரிக்கட்டுக்கு முன்பாக தாழ இருக்கு என்று சொன்னார். நட்சத்திரங்கள், சூரிய, சந்திரன் வந்து உன்னை பணிந்து கொள்ளும் என்று சொன்னார். விடுதலை கிடைச்சதே இல்லை, விடுதலை கிடைக்கவில்லை. எனக்கு ஒரு சின்ன கேள்வி. லைஃப்ல இருக்கிறவங்க ஒருவேளை இந்த கேள்வி நீங்க பதில் சொல்ல இயலாது, ஆனால் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அந்த மனுஷன் யோசேப்பு, என் ஆண்டவராகிய தேவன் யோசேப்பின் மூலமாய் சொன்ன வியாக்கியானத்தின்படியே 3 நாளைக்குள்ள பார்வோனுடைய அரண்மனையில முன் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த ஸ்தானத்துக்கு போய்விட்டான். போன உடனே யோசேப்பை பற்றி சொல்லி பார்வோன் விடுதலை ஆக்கி இருந்தால், கேள்வி நல்லா புரிஞ்சு கொள்ளணும், பார்வோன் விடுதலை ஆக்கி இருந்தால் யோசேப்பு எங்கே போயிருப்பார்? ஐயா, எந்த இடத்துக்கு போயிருப்பார்? அது வெளியே வந்துட்டார். இப்ப விடுதலை ஆக்கிட்டீங்க. சிறையிலிருந்து எங்க போயிருப்பார்? வெளியே போயிருப்பார். பின்ன சிறைச்சாலைகளை படிச்சிருவார். அதான் வெளியே வந்துட்டார். அது ஓகே. எப்படி போயிருப்பார்? யாரு கிராமத்துக்கு? ஊருக்கு. உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் சொல்லவா? அவனுக்கு தான் சாகடிக்க ட்ரை பண்ணவன். மறுபடியும் அங்கேயே போன எப்படி அடிப்பாங்க? வாய்ப்பு இல்லை. தபமாமா கிரியை விட்டு குழந்தை பாவம் ஏன் டைட்டா பிடிச்சிருக்கு? பயமா இருக்கா? அந்த பதில் சொல்லுங்க. அப்ப பதில் சொன்னீங்கன்னா தைரியம் வந்து ஐயா கேட்ட கேள்வி மட்டும் பதில் சொல்லு. நான் கேட்ட கேள்வி வெளியே வந்துட்டார், சிறையிலிருந்து வெளியே வந்துட்டார். ஆமா, அடிமைக்கு போயிருப்பாருல, அடிமையா போயிருப்பாரா? எங்க இருந்து வந்தாலும் போக முடியாது. ஏனெனில் அங்கிருந்து உள்ள வந்திருக்கிறார், குற்றம் சாட்டப்பட்டு வந்திருக்கிறார். யோசேப்பு பானபத்திரக்காரனுடைய
ரெக்கமெண்டேஷன் என்று சொல்லுகிறோமே, அந்த பரிந்துரையின்படி பார்வோனால் விடுதலையாக்கப்பட்டிருந்தால் யோசேப்பு எங்கேயோ காணாமல் அல்லது வேதத்திற்கு அவனுடைய வார்த்தை வராத அளவுக்கு போயிருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. தேவன் அவன் மேல வைத்த பிரியத்தினாலே அந்த உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ணினவனுடைய சிந்தையை மறக்க பண்ணினார். ஏன் உங்களுடைய நன்மைகள் சிலர் மறக்கப்படுது? ஏன் சில நேரம் உங்களுக்கு நான் அதை செய்வேன் இதை செய்வேன் மறக்கிறாங்க? தேவன் உங்க மேல பிரியமா இருக்கிறார், அதனால மறக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி பிரியமா இல்லாம அவனை விட்டிருந்தா அவன் எந்த இடத்துல வேலை செய்திருக்க முடியாது. காரணம், அடிமைகள் மேல் உடுப்பு போடக்கூடாது. புரிஞ்சு கொள்ளணும். அடிமைகள் ஷர்ட் போடக்கூடாது. அடிமைகளுடைய கழுத்துல இரும்பு வளையம் வைப்பார்கள். அந்த வளையத்தினுடைய அச்சு அவர்கள் மேலே இருக்கும். பார்க்கிறவர்கள் எல்லாரும் அடிமை என்று சொல்லுவார்கள். மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே கைதிகளுக்கு விலகிக் கொள்ளுங்கள், கால் விலங்கு இடப்படும். 2 கால்கள் விலங்கு இடப்பட்டிருக்கும். அந்த அந்த அடையாளத்தை பார்த்தால் ஒருவரும் வேலையை கொடுக்க மாட்டார்கள், உள்ளே சேர்க்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிர்பந்தம் யோசேப்புக்கு வரக்கூடாது என்று சொல்லி அவனை கர்த்தர் மறக்க பண்ணினார். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு நடுவில் ஐயோ அவர் மறந்து விட்டால் அல்லது அவர்கள் செய்வேன் என்று சொல்லி எங்களை ஒதுக்கிவிட்டால் என்று சொல்வீர்களானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இது ஆதாரமாக தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். முதலாவதாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எடுத்த தேவ பிள்ளைகள் வாசிக்கலாம். சங்கீதம் 41:11. சங்கீதம் 41:11. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பிரியமா இருக்கிற போது என்ன நடக்கும்? ஆண்டவர் மேல மிகுந்த பிரியமா இருக்கிறார்னு சொன்ன என்ன நடக்கும்? சத்துரு உண்மை ஜெயம் கொள்ள முடியாது. அல்லேலூயா. சத்துருவை இருக்க மாட்டாங்க கர்த்தர் சொல்லல. புரிந்து கொள்ளணும். சத்துரு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. சத்துரு என்ன போராடினாலும் உன்னை ஜெயிக்க முடியாது. காரணம், கர்த்தருடைய பிரியம் உன் மேல இருக்கிறது. சங்கீதக்காரன் வார்த்தை சொல்லுகிறவர் சொல்லுகிறான், அதனாலே நீர் என் மேல் பிரியமா இருக்கிறது என்று அறிந்து கொண்டேன். அப்ப இன்னைக்கு சபைக்கு தேவையான சத்தியம் எது? கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிற சத்தியம். கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை வெறுத்தார் என்று சீயோன் சொல்லுகிறார் என்று கர்த்தர் சொன்னார். வேதனையோடு சொன்னார், மிகுந்த வேதனையோடு சொன்னார். கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை மறந்தார் என்று சொல்லி சீயோன் சொல்லுகிறான். கர்த்தர் வேதனையோடு சொன்ன ஒரு வார்த்தை. அப்ப நம்முடைய வாயின் அறிக்கை, நம்முடைய நாவின் அறிக்கை, நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கிறார். நான் எப்போதும் மடிந்திருக்க வேண்டும், எப்போதும் ஒன்றுமில்லாமல் போயிருக்க வேண்டும். ஆனால் சத்துரு ஜெயம் கொள்ளாமல் தேவன் என்னை பாதுகாத்தார். சிலது அப்படியே அனுமதிக்கப்படுகிறது. என்னை உருவாக்க, என்னை சீர்படுத்த, என்னை அவருடைய சித்தத்தின்படி வணைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறாரே தவிர சத்துரு ஒரு நாள் உன்னை ஜெயம் கொள்ள முடியாது. காரணம், கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்கிறார். ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கை நடக்கிற போது, நான் அடுத்த அடி எடுத்து வைக்கிற போது, ஆண்டவருடைய சித்தப்படி, ஆண்டவருடைய விருப்பப்படி நான் இருப்பது மெய்யானால், நான் கர்த்தரில் அன்பு கூறுகிறது மெய்யானால், எனக்கு எது நடந்தாலும் அது என் நன்மைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ரோமருக்கு நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அன்றியும் அவள் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று. நன்மைக்கு பிரியம், ஆண்டவர் நம்ம பிரியம் வைத்திருக்கிறார். எத்தனையோ முறை சத்துருக்கள் போராடினார்களே, மரணம் போராடினது, போராட்டம் போராடினது, சத்துரு எவ்வளவோ உங்களை நொறுக்க முயற்சித்தான். ஆனால் கர்த்தர் அவன் கையில உங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. நீங்க தான் ஜெயம் பெற்றீர்கள். அப்ப சில காரியங்கள் இன்னும் அப்படியே இருக்கிறது, அது நீங்களா போய் சிக்கிக் கொண்டது. புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்லுகிற போது சொன்னார், நான் ஏற்கனவே நம்ம வாசித்திருக்கிறோம், ஞாபகப்படுத்துகிறேன். 52ஆம் அதிகாரம் எசேயா முதல் 2 வார்த்தை வாசிக்கலாம். எசேயா 52 முதல் 2 வார்த்தை. எழும்பு எழும்பு
சீயோனே, Yes. வல்லமையை தரித்துக்கொள். தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, ஆ, அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். ஸ்தோத்திரம். விருத்த சேதனம் இல்லாதவன் அசுத்தன் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. வாசிக்குமா? ஊசியை உதறிவிட்டு எழுந்து. எருசலேமே, வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்துவிடு. ஆமா, ஒரு நிமிஷம். உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்துவிடு. யார் கட்டுகளை அவிழ்க்க முடியும்? யார் கட்டுகளை அறுப்பார்? ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொன்னார். ஆனால் இவ்விடத்துல பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, உன் கழுத்தில் உள்ள உன் கட்டுகளை அவிழ்த்து விடு. தேவன் தான் அவிழ்க்கணும். ஆனா இவ்விடத்துல தெய்வம் சொல்லுகிறார், நீ அவிழ்த்திடு. ஏனெனில் இது நீயே போட்டுக்கொண்ட கட்டு, நீயே போய் உன்னை இணைத்துக் கொண்ட கட்டு. இன்றைக்கும் தேவ சமூகத்தில் சபைக்கு மாத்திரமல்ல, இதை காண்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஆண்டோட வேலைக்காரனாக எங்கெங்க சிக்கிக்கொண்டு நீங்களே உடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். காரணம், கர்த்தர் உன்னை அலங்கார வஸ்திரத்தினால மூட போகிறார். கையில தட்டி கர்த்தரை சோதனை பண்ணலாமா? உன்னை அலங்கார வஸ்திரங்களினால, உன்னை கிருபை உள்ள வஸ்திரங்களினால மூட போகிறார். காரணம், கர்த்தர் உண்மையில பிரியமாய் இருக்கிறார். அந்த பிரியத்துக்காக போராடி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிரிய இந்த சபை மேல, இந்த பிள்ளைகள் மேல, இந்த காண்கிறவங்க வந்து அமர்வதாக சத்துரு ஜெயம் கொள்ளாததினால நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அதனால அறிந்து கொள்ளுங்க. எத்தனையோ முறை சங்கீதக்காரனாகிய தாவீது எத்தனையோ முறை மரண போராட்டம் வந்தது. அவரை போல பாதிக்கப்பட்டவரை நீங்க பார்க்கவே முடியாது. ஜெயம் எடுக்கிறார், ஒரு இடத்துல கோலியாட்டத்தில் ஜெயம் எடுக்கிறார். வழக்கமாக ஜெயம் எடுக்கிறவருக்கு என்ன செய்யப்படும்? பாராட்டு செய்யப்படும். அப்படி ஒரு பாராட்டு நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு சின்ன வார்த்தை சவுலை விட அதிகமாக அவருக்கு கொடுத்து விட்டார்கள். சின்ன வார்த்தை சொல்ல முடியாது, ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள். சவுல் கொன்றது, தாவீது கொன்றது, ஸ்தோத்திரம். உடனே அவருக்கு வேதனை வந்து விட்டது, எரிச்சல் வந்து விட்டது. ஜெயம் பெற்று அந்த மகிழ்ச்சி இன்னும் முடியவே இல்லை. அதற்குள்ளே அவனை கொலை செய்யும்படி சவுல் வகை தேடினான். பாருங்க, தன் உயிரை பணைய வைத்து போய் ஜெயம் எடுக்க, தன் உயிரை பணைய வைத்து போய் நிற்கிறார். அவ்வளவு யுத்த சேனை வீரர்கள் ஒளிந்து கொண்டிருந்த போது கோலியாத்தை எதிர்க்க கர்த்தருடைய ஆவியான கிருபையினால தனி மனிதனா போய் நின்றான். அவனுக்கு வந்த நிலை என்ன? அவனை எப்படியாகி கொலை செய்ய வேண்டும், அவன் இருக்கக்கூடாது என்று சவுல் போராடினான். ராஜாவே போராடினான். ராஜா தன்னுடைய சேனையோடு ஒரு இடத்துல பார்த்தா 3000 பேரை கொண்டு வருகிறார். எத்தனை பேரை கொலை செய்வதற்கு? ஒரே ஒரு தாவீது. ரொம்ப வேதனையான சூழ்நிலை. இத்தனை சூழ்நிலைகளுக்கு மத்தியில கர்த்தர் சவுலுடைய கையில தாவீதை ஒப்பு கொடுக்கவில்லை. அதற்கு மாறாக சவுலுடைய குடும்பம் பலனற்று போனது என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிப்போமா? முதல் வசனம். சவுல் குடும்பத்துக்கு தாவீது குடும்பத்துக்கு நடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர பலத்தான். அடுத்த வார்த்தைமா, சவுல் குடும்பத்தாரோ வர பலவீனப்பட்டு. தேவ பிள்ளைகளே, ஒரு பெரிய உயரத்தில், ஒரு பெரிய அதிகாரியாய், பெரிய ராஜ்யபாரம் உள்ளவனாய், பெரிய அதிகாரம் உள்ளவனாய் அவன் இருந்தான். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக தாவீதை மேற்கொள்ள முடியல. ஆனால் தாவீதின் மேல் கர்த்தருடைய பிரியம் இருந்ததினால இவன் பலப்பட்டான். இன்றைக்கு இந்த சபையில் கூடியிருக்கிற நீங்கள், இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எந்த இடத்துல துரத்தப்பட்டீர்களோ, எந்த இடத்துல எல்லாம் வேட்டையாடும்படிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல எல்லாம் பெரிய பெரிய அதிகாரங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டதோ, எங்கெல்லாம் பெரிய ஜனத்திரள் உங்களை நெருக்கினதோ, அங்கிருந்து கர்த்தர் உங்களை தப்பு வைத்து உன்னை பலப்படவும் உன் சத்துருக்களை பலவீனப்படவும் செய்து அவர் உங்களை பிரியமா இருக்கிறதை நிரூபிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இது முதல் பகுதி. இரண்டாவது, தேவன் பிரியமாயிருந்தால் என்ன நடக்கும்? வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 18:19.
சங்கீதம் 18:19. அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். முதலாவது, சத்ருவு மேல ஜெயம் கொள்ள முடியாது. ஒன்று. இரண்டாவது, இதே வார்த்தையை தாவீது இப்படி பாடுகிறார். வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Holy Spirit, Holy Spirit, என் மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து. தேவ பிள்ளைகளே, அப்ப தேவன் ஒரு மனிதன் மேலே பிரியமாயிருக்கிற போது அவனை விசாலத்துக்கு கொண்டு போகிறார். தேவன் ஒரு மனிதன் மேலே பிரியமா இருக்கிற போது அவனை தப்புவிக்கிறார். அப்ப பிரியம் எப்படிப்பட்டது? தேவ பிரியம் எப்படிப்பட்டது? புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய பிரியம் என்னை விசாலத்தில் வைக்கும். தேவனுடைய பிரியம் என்னை தப்புவிக்கும். இன்னைக்கு உன் வாழ்க்கையை யோசித்து பாரு. எவ்வளவு நெருக்கத்தில் நீ இருக்கிறாய், எவ்வளவு நெருக்கத்தில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். அது எது வேண்டுமானமான இருக்கலாம், என்ன நெருக்க வேண்டுமானவனமாக இருக்கலாம். யோபு பக்தர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன், என் இருதயம் எனக்குள்ள நெருங்கொண்டு போகிறது. குடும்பமா இருக்கலாம், நீ எந்த நெருக்கத்தில் எப்படிப்பட்ட இக்கட்டில் நீ சிக்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதை உன்னை விட உன் தேவனாகிய கர்த்தருக்கு தெரியும். ஆகவே நான் தாவீது சொல்லுகிறான், என்னை விசாலத்தில் வைத்தார். அதுவரைக்கும் மறைந்து கொண்டு, அதுவரைக்கும் ஒளிந்து கொண்டு, அதுவரைக்கும் பயந்து கொண்டு இருந்த இந்த தாவீது சொல்லுகிறான், அவரின் மேல் பிரியமாயிருந்தபடியினால் விசாலத்தில் கொண்டு வந்து விட்டார். சார், நெருக்கம்னா என்னன்னு அனுபவித்திருக்கிறேன் சார். நெருக்கம் எப்படிப்பட்ட தன்மையுடைய தெரியுமா? உங்களிடத்தில் இருந்து எல்லாரையும் விளக்க செய்துவிடும். நெருக்கம் எப்படிப்பட்ட தன்மையுடைய தெரியுமா? உங்கள் ஜீவனை வெறுக்க செய்துவிடும். நெருக்கம் எப்படிப்பட்ட தன்மையுடைய தெரியுமா? அவமானத்தில் சிக்குண்டு போக செய்யும். அதுதான் நெருக்கம். நெருக்கத்தின் சுபாவம் என்ன? உங்களை தள்ளிவிடும், உங்களை முறிக்கும், உங்களை ஒடுக்கும். இன்னைக்கு என்ன நிலையில் இருந்தாலும் சரி, தேவனோடு கூட இடைப்படுகிறார். உண்மையில அவர் பிரியமா இருக்கிறார். இன்றைக்கு ஒரு விசாலத்தை கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார். ஒரு விசாலம் வார்த்தை அவர் முடிக்கிற போது இப்படி முடிக்கிறார், விசாலத்தை கொண்டு வந்தனை தப்புவித்து. தப்புவிக்கப்படுதல், தப்புவித்தல். ஸ்தோத்திரம். ஆண்டவர் தப்புவிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என்னையும் உன்னைய தப்புவிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். காரணம், நம்ம மேல ஒரு பிரியம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய சம்பவங்களை நீங்கள் பலமுறை தியானித்திருக்கிறீர்கள். அக்கினி சூளையில போட வேண்டும், அது 7 மடங்கு அக்கினி சூளையில போட வேண்டும். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க விடுவிக்க வல்லமை உள்ளவர்கள் சொல்லிவிட்டு அவர்கள் மாதத்தை அறிக்கையிட்டு விட்டார்கள். அவர்களை கட்டி கொண்டு போகிற போது அவர்களுக்கு தெரியாது, அவளை தூக்கி கொண்டு போகிற போது அவளுக்கு தெரியாது, நெருப்பில் போடுகிற போது தெரியாது, அக்கினியில போடுகிற போது, தூக்கி எறிகிற போது, கீழே விழுகிற வரைக்கும் தெரியாது. அங்கே நமக்காக நம்மை பிரியமா இருக்கிறவர்கள் உள்ளார் என்று. அல்லேலூயா. இன்னைக்கு உன்னை என்ன நெருக்கமானாலும் சரி, விலகிக்கொள் சத்தியத்தை. கர்த்தர் மேல பிரியமா இருக்கிறார். உன்னை தப்புவிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவரை தப்புவித்தார். ஆண்டவருக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். திரும்ப சொல்லுகிறேன், அவ்விடத்திலே அவர்கள் நின்று தேவகுமார் ஒப்பானவர் ஒருவராக நிற்கிறார். யாருக்குமே தெரியாது, யாருக்கும் தெரியாது. ராஜாவை விடுங்க, ராஜாவோடு கூட
கூட இருந்த அந்த ராணுவர்கள் அல்லது சேனை தலைவர்கள் அல்லது அதிகாரிகள் அல்லது மந்திரிகள் விடுங்க, அவங்களுக்கு தெரியாது. ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை அவங்களுக்கு தெரியாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கே தெரியாது கடைசி வரைக்கும். என்ன ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தரை எங்களை தப்புவிக்காமல் போனாலும், அந்த வார்த்தையை அங்க பாவிக்கிறார்கள். தப்புவிக்காமல் போனாலும் என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? அவர் தப்புவிக்க பாக்குறாங்க இல்லையா? அது அர்த்தம் என்ன அர்த்தம் விளங்கிக் கொள்ளுங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனை தப்புவிக்க வல்லவர் அல்லது விடுவிக்க வல்லவர். அவர் விடுவிக்காமல் போனாலும் என்ன அர்த்தங்க? எங்களை இதற்காக அவர் நிர்ணயித்திருந்தால் நாங்கள் அதற்குத்தான் ஒப்பு கொடுப்போமே தவிர நீ சொன்னதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டோம்னு அர்த்தம். அல்லேலூயா. அது வரைக்கும் தெரியாது, தூக்கி எறிகிற வரைக்கும் தெரியாது. தூக்கி எறிகிறார்கள். அங்கே உலாவை கொண்டிருக்கிற தேவகுமார் ஒப்பானவர் அங்க இருக்கிறார். அவர்கள் உலாவுகிறார்கள். வசனத்தை கவனிக்கணும். ராஜா அவர்களை வெளியே அழைத்த பிறகு, ராஜா அவர்களை வெளியே அழைத்து அவர்கள் மேல என்ன மனம் இல்ல, நல்லா கவனிங்க. ஒரு நெருப்பு இருக்கிறது, அது ஒரு சூளை இருக்கு. அந்த சூளையுடைய அருகில் இருந்தால் அல்லது சூளைக்குள்ள போனால் முடி கருதும், அந்த மனம் இல்லை. உடையில அந்த மனம் இருக்கும், அந்த மனமும் இல்லை. ஏன் ஆண்டவர் சம்பந்தம் ஜெபித்துக் கொண்டு அன்றே மனம் இல்லைங்கிற வார்த்தைக்கு நீர் தான் ஒரு வியாக்கியானம் தர முடியும். தேவ சம்பந்தம் இருந்த போது அக்கினி உன் பேரிலே பற்றாது. கையில் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேவன் மேல பிரியமா இருக்கிறார். சார், இது அனுமதிக்கப்பட்டது. அனுமதிக்கவே மாட்டேன் கர்த்தர் என்ன சொல்லல. உலகத்துல உபத்திரம் உங்களுக்கு நல்லா கவனிக்கணும். தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து சொல்லுகிறேன், உபத்திரம் உண்டு. ஆனா ஜெயித்தவர் நம் நடுவில் இருக்கிறார். நம்மை ஜெயிக்க வைக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதுதான் வேதம், அதுதான் தேவன், அதுதான் தேவனுடைய வல்லமை, அதுதான் வார்த்தை. வேத வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது. என்னை தப்புவித்து ராமாசலா தரதா கஃபசி சொல்றாரு. என்ன அழகா, எவ்வளவு வைராக்கியமா, எவ்வளவு அன்பா, எவ்வளவு ஆனந்தமா சொல்றாரு பாருங்க. என்னை தப்புவித்து விசாலமான இடத்துல வைத்து, என்னை தப்புவித்து. தேவனுடைய ஜனமே, தேவ சபையை கேட்டுக் கொண்டிருக்கிற, பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தர் உண்மையில பிரியமா இருக்கிறார். சில அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, அதிகாரப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அக்கினி எதை குறிக்கிறது? சோதனையை குறிக்கிறது. அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் உண்மையில அவர் பிரியமா இருக்கிறபடினால அது உன் பேரில் பற்றாது. இது இரண்டாவது வார்த்தை. மூன்றாவது இன்னொரு வார்த்தையை தேவ சமூகத்தை தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புத்தகம். தேவனுக்கு மகிமை உண்டாவதா. 44:3. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிரியம்தான் நமக்கு வாழ்க்கையையும் ஸ்தலத்தையும் தேவைகளையும் நன்மைகளையும் ஜெயத்தையும் தருகிறது. இந்த வார்த்தையிலே தேவன் ஒரு வார்த்தை குறிப்பிடுகிறார். அவருடைய புயம் அவர்களை ரட்சிக்கல. இதனுடைய இன்னொரு ஆழம் என்ன? அவருடைய பலன், அவர்களுடைய ஞானம், அவர்களுடைய யோசனை, அவர்களுடைய திட்டம், அவருடைய செயல் அவர்களை ரட்சிக்கல, நம்மை ரட்சிக்கல. நாம இப்ப இருப்பது தேவன் நம்ம வைத்த பிரியத்தினால, என்னுடைய சுயபலத்தினால் அல்ல. சுயபலம் என்று சொல்ல ஒரு தகுதியும் இல்லை. சொத்து ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அவன் பெரிய விளைச்சல் உண்டான போது ஆத்மாவத்தில் பேசுகிறான், உனக்கு ஜீவனத்துக்கான எல்லாவற்றையும் சேர்த்து விட்டேன், நீ புசித்து சந்தோஷமாயிரு என்று சொல்லிக் கொண்டான். இரவு ஒரு வார்த்தை அவனுக்கு வருகிறது, இன்றைக்கு உன் ஜீவன் எடுக்கப்படுமானால் இவையெல்லாம் யாருடையதாகும் என்று ஆண்டவர் கேட்டார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய பலன் எம்மாத்திரம், நம்முடைய புயம் எம்மாத்திரம், நம்முடைய நீதி எம்மாத்திரம், நம்முடைய யோசனை எம்மாத்திரம், நம்முடைய திட்டம் எம்மாத்திரம். கர்த்தருடைய பிரியம்தான்
இந்த தேசத்துல கர்த்தர் உங்களை நாட்டி வைத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். அப்ப அந்த பிரியம் எனக்கு என்ன செய்கிறது? பிரியம் என்னை ரட்சிக்கிறது, பிரியம் என்னை நாட்டுகிறது. ஜாமா ஹஸ்ஸலகி, பிரியம் எனக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறது. இந்த ராத்திரி சாயங்கால வேளையில தேவ சமூகத்தில் சொல்லுகிறேன், மகா உன்னத தேவனுக்கு மகிமை செலுத்தி சொல்லுகிறேன், அப்படி பிரியம் உங்க மேல இருக்கிறது. நீங்கள் விசாலத்தில் வைக்கப்படுவீர்கள், ரட்சித்துக் கொள்வீர்கள், நிலைநாட்டப்படுவீர்கள். கடைசியாக பிரியம் என்ன செய்யுங்கிறத மாத்திரம் சொல்லிவிட்டு நிபந்தனையை வாசித்து விட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. வாசிப்போம். ஏசாயா 62 4. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62 4. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62 4. நீ கைவிடப்பட்டவர் எனப்படாமல், உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமல், நீ எப்சிபா என்றும், உன் தேசம் வீணா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆண்டவரின் மேல பிரியமாயிருந்தால் நான் வாழ்ந்திருப்பேன், வாழ்க்கைப்படும் என்றே கர்த்தர் சொல்லுகிறார். இதைதான் யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிற போது 3 யோவான் 2ஆம் வசனத்துல, பிரியமானவனே, ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்ப தேவனுடைய பிரியம் எனக்கு என்ன செய்யும்? என்னை வாழ வைக்கும், என்னை வாழ வைக்கும். அதுதான் தேவனுடைய பிரியம். இன்னைக்கு வாழ்க்கையை யோசித்துக் கொண்டிருக்கலாம், ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீ யோசித்துக் கொண்டிருக்கலாம், ஸ்தோத்திரம். அல்லது ஒரு குறிப்பிட்ட ஆட்களை குறித்ததான யோசனை, வாழ்க்கை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கலாம், நல்லது. கர்த்தருடைய பிரியம் நம்மை வாழ வைக்கும். வாழ வைக்கிற தேவன். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். வேலைக்காரனை சொல்லுகிறேன், வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தை தான் இந்த குடும்பத்துக்கு, இந்த கூடுகைக்கு, இந்த சபைக்கு, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நமக்கு கத்த தருகிறார். நான் உண்மை பிரியமா இருக்கிறேன். ஆண்டவருடைய பிரியம் உங்க மேல இருக்குது. அதை விட ஒரு பெரிய பாக்கியம் எதுவும் இல்லை. தேவனுடைய பிரியம் உங்க மேல இருக்கிறது. சரி, அப்ப தேவனுடைய பிரியம் என் மேல இருக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். 147ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். சங்கீதம் 147 என்ன நிபந்தனை? என்ன நிபந்தனை ஆண்டவர் கொடுக்கிறார்? தமக்கு பயந்து அப்ப ஆண்டவர் 2 வார்த்தை இடத்துல சொல்லுகிறார். முதலாவது தமக்கு பயந்து, தமக்கு பயந்து. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்குள்ள நாம இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இருதயத்தில் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னுடைய சரீரத்தில் இருக்கிறது மாத்திரமல்ல, என் சிந்தை, என் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மனுஷனுக்கு முன்பாக நடிக்கிறதா இருக்கக்கூடாது. அது என் வாழ்க்கையினுடைய அத்தியாவசியமாக இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து என்ன செய்யணும்னு தெய்வம் சொல்லுகிறார். பிரியமாயிருக்க தேவன் என்ன செய்ய, பிரியத்தை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் விரும்புகிறார்? காத்திருத்தல். காத்திருக்கிற அனுபவம், காத்திருக்கிறது. பரிசுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். காத்திருக்கிற ஒரு அனுபவம். காத்திருக்கிற போது என்ன நடக்கிறது? வாசிக்கலாமே. 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஏசாயா 40:31. Holy Spirit. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து ஸ்தோத்திரம் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். தேவ பிள்ளைகளே, வசனத்தை கவனியுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஐயா,
நீ தேவனுடைய பரிசுத்த கிருபையில காத்திருந்தா, கிருபைக்கு காத்திருந்தா, தேவனுடைய பிரியம் உண்மையில வரும். அதனோடு கூட தேவன் அளிக்கிற பலனும் பலனும் உண்மையில வரும். அப்ப நிபந்தனை என்ன? பயந்து காத்திருத்தல். பயப்படு. கர்த்தரை அறிகிற அறிவு வேணும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சுபாவம் வேணும். கர்த்தருக்கு எங்கெல்லாம் பயப்படலாம்? எப்பெல்லாம் பயப்படலாம்? சண்டே பயப்படலாமா? நம்ம சண்டே பயப்படணும், ஜாக்கிரதை. அதுக்கு பிறகு உங்க இஷ்டப்பட நீங்க இருக்கலாம். ஆனா மறுபடியும் அடுத்த சண்டே வந்து பயப்பட நடுங்கணும். ஓகே சௌரி, கர்த்தருக்கு பயப்படணும் என்ன? அவருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன? தீமையை துருப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன? தேவன் விரும்பாத இடத்திற்கு போகாததே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆவியானவராகி தேவனுக்கு மகிமை. உங்க இருதயத்தில் தெளிவா கர்த்தர் பேசுவார். மகளே, இந்த மனுஷி வேண்டாம். மகனே, இந்த மனுஷன் வேண்டாம். இந்த கூடு வேண்டாம். இந்த நட்பு வேண்டாம். கூடா நட்பு என்று தமிழில் ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. வேண்டாம். ஆவியானவர் தெளிவா பேசுவார். நிறைய பேர் ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்றவங்களா இருக்கிறார். ஆண்டவரே, நான் உடனே அதை செய்துட்டா அவங்க தப்பா நினைப்பார்கள். ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்றவங்களா இருக்கிறார். ஆண்டவர் தெளிவாய் பேசியும் அதற்கு கீழ்ப்படியாமல் போவது கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. ரொம்ப கவனம். மகிழ்ச்சியா இருக்கணும். அவரோட கூட ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதே நேரம் அவர் பரிசுத்தர். ஆகவே நானும் அவர் விரும்புகிற, அவருக்கு ஏற்ற பரிசுத்தனா இருக்கணும்னு விருப்பத்தோட கூட நம்முடைய வாழ்க்கையை செதுக்கிக் கொள்ள வேண்டும். அவருடைய கிருபையினால. கர்த்தருடைய பிரியம் எப்படி வரும்? ஒரு சின்ன உதாரணம். பிள்ளை படிக்கிற பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும். நீங்க என்ன செய்வீங்க? வெரி குட். பிறகு படிச்சா மட்டும் போதுமா? வீட்டில் நான் நல்லா படிச்சுட்டேன், மார்க் போடுவாங்களா? என்ன செய்யணும்? எழுதணும், சப்மிட் பண்ணணும், அவங்க அதை கரெக்ஷன் பண்ணணும். ரைட்? இவ்வளவு விஷயம் இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுறா அப்படியே நடுங்கிறாங்க. அது இல்ல கர்த்தருக்கு பயப்படுற. நீ நடுங்கிறதுலாம் அவங்க யார் கேட்டாங்க? கிட்ட தீமை வெறுக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும். இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர், என்மேல் கவனமா இருக்கிற கர்த்தர், என்மேல் எப்போது இரக்கமா இருக்கிற கர்த்தருக்கு நான் காத்திருப்பேன். அவர் தமது பிரியத்தை என் மேல வைப்பார். அந்த பிரியம் சத்துரு ஜெயம் கொள்ளாதபடி எனக்கு அனுகிரகம் செய்யும். அந்த பிரியம் என்னுடைய வாழ்க்கையில விசாலத்தையும் தப்புவித்தலை உண்டாக்கும். அந்த பிரியம் ராஜ்யத்தை கட்டிக்கொள்ள, நிலைநாட்ட, ரட்சித்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும். அந்த பிரியம் என்னை வாழ வைக்கும். அந்த பிரியம் என் ஆத்மாவை வாழ்ந்திருக்க செய்யும். அந்த பிரியத்துக்கு நான் காத்திருப்பேன். அவருக்கு பயந்து நான் சுதந்திரிப்பேன் என்ற இருதயத்தோடு கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படி நீங்க இருக்கிற வண்ணமாக இருக்கலாம். உயிர்வத்தை தேவ சமூகத்தை ஒப்புப்படுத்து. எந்தெந்த காரியம் நீங்க பயம் இல்லாமல் நீங்க யோசிச்சீங்களே, எந்தெந்த காரியம் காத்திருக்காம போயிட்டீங்கன்னு பாருங்க. நேரம் இல்லைன்னு சொல்றோமோ, ஏசப்பா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொல்றோமோ, ஏசப்பா நான் இன்னொரு நேரம் ஜெபிக்கிறேன்னு சொல்றோமோ, இன்னொரு நேரம் உங்க சமூகத்தை காத்திருக்கேன்னு சொல்றோமோ. ஆண்டவரை தவிர எதுவும் யாரும் முக்கியம் இல்லைங்க. ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட். அவருக்கு காத்திருக்கிறதுக்கு உங்களை அர்ப்பணிக்கிற போது கர்த்தர் உண்மையில பிரியமாயிருக்கிறார். ஆண்டவரே, உடைய வேலைக்காரனாகிய பலிபீடத்திற்கு முன்பாக இருந்து, சபைக்கு முன்பாக இருந்து, இதை பார்த்துக் கொண்டிருக்கிற முன்பாக, எல்லாவற்றுக்கும் மேல கிறிஸ்தேசுவாகிய எஜமானனுக்கு முன்பாக 100% என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். சபையை இருதயத்தை தாழ்த்து. இதுதான் நேரம். இந்த மாதத்தோட கடைசி நாள்ல வந்திருக்கிறோம். புதிய மாதத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். 11ஆம் மாதத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். 10 மாதம் எவ்வளவு இக்கட்டு, எவ்வளவு நெருக்கம்.
எங்கெல்லாம் தப்புவிக்கப்பட முடியாம இருந்தீங்க? யாரெல்லாம் மறந்தாங்க? எத்தனை சத்துருவை மேற்கொள்ள துடித்தான்? ஐயோ இனி வாழ்க்கை இல்லையான்னு கதறினீங்களே. எனக்கு 100% உங்களை அர்ப்பணிங்க. விடுகிற அந்த முதல் நாள் உங்களுடைய நாளாயிருக்க கர்த்தருடைய பிரியம் உனக்கு அனுகிரகம் செய்யும். தகப்பனே, உங்க இரத்தத்தின் வல்லமைக்காக, உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமைக்காக, உங்களுடைய பரிசுத்த நாமத்தின் வல்லமைக்காக, உங்களுடைய வார்த்தையின் வல்லமைக்காக ஸ்தோத்திரம். பிரயோஜனம் உள்ள வேலைக்காரன், நீ சொன்னதை மாத்திரம் சொல்லியிருக்கிறேன், கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுகிறார். அந்த கடமையை கூட உங்களுடைய கிருபையினால் செய்திருக்கிறேன். தகப்பனே, உமக்கு மட்டும் மகிமை. கர்த்தராகி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜீவனுள்ள ஆவியானவர் மகிமைப்படுவீராக, சூழ்ந்து கொள்வீராக, எங்களை பாதுகாப்பீராக. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிறேன். மாறாத மகிமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.